உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்லையும் சந்திச்சுக்கிட்டு வராங்க. அதே போல தான் தற்போது இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே 2 முறை தேர்தல் அங்கே நடத்தியாச்சு. இது 3வது முறையாக இடைத்தேர்தல் நடத்துகிறாங்க. இந்த 3வது முறையாக இடைத்தேர்தல் நடத்துறதுனால நாம் தமிழர் கட்சி குறிப்பாக எல்லா தேர்தலுமே போட்டிக்கிட்டு வர்றோம். இப்போ இந்த இடைத்தேர்தல்லையும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடுது. இந்த போட்டியில் பார்த்தோம்னா எந்த கட்சியுமே போட்டியிடலை. அதாவது போட்டியிடலை அப்படின்னா அதிமுக, பாஜக, தேமுதிக, அதுபோக மற்ற கட்சிகளும் இதுக்கு நாங்கள் புறக்கணிக்கிறோம், தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யாரும் போட்டியிடலை. இதில் இன்னொரு நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பாசிட்டிவான இது என்னென்னா, என்றைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் திமுகவை எதிர்க்குது அப்படிங்கிறத நேரடி அரசியல் களத்தில் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி விசஸ் டிஎம்கே திமுக அப்படின்னு தான் மாறி இருக்கு. இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் நம்ம காலங்கள் போக போக தான் தெரியும். ஆனால் தற்போது என்ன நிலவரம் அப்படின்னா, அதாவது ஒரு அடக்குமுறை திமுக அரசு அதாவது நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்க முடியாத அளவிற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா கடந்த முறை இப்போ ஒரு 17ஆம் தேதி அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது, அதாவது 10 நாளைக்கு முன்னாலே அனுமதி கேட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டரு பேரணியாக நடந்து செல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. சரின்னு அங்கே இருக்க காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அனுமதி கொடுத்துட்டு திடீர்னு அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய போகிற நாள் நெருங்கவும் அவங்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் இத்தனை பேர் கூப்பிட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் கம்மியானா போய்க்கலாம், அதாவது ஒரு 5 பேர் 4 பேர் போய்க்கலாம், இல்லைன்னா வேட்பாளர் மட்டும் தனியாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னாங்க. அதை தொடர்ந்து அக்கா சீதாலட்சுமி அக்கா என்னென்னா தனியாக சென்று தான் வேட்புமனு தாக்கலும் செஞ்சுருக்காங்க. இந்த வேட்புமனு தாக்கல் செய்ததை அடுத்து தேர்தல் பிரச்சார வேலைகள் இருக்குது. ஏன்னா நம்ம வேட்புமனு தாக்கல் செஞ்சு முடித்து ஒரு 2 நாள் கழித்து வேட்புமனு ஏற்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அதிகாரிகள் அறிவிப்பு கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம். வேட்புமனு ஏற்கப்பட்ட பிறகு அந்த வேட்பாளர் அந்தந்த தொகுதி மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடணும். அப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும்போது நீங்கள் உள்ளூர்காரங்க தான் பல தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், வெளியூர்காரங்க யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதாவது எப்படின்னா, ஒரு மக்கள் அதிகமாக கூடுறாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உள்ளூர்காரங்க மட்டும்தான் போகணும், வெளியூர்காரங்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் பொருந்துமா, திமுகவுக்கு பொருந்தாதா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக திமுகவுக்கு பொருந்தாது. ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது, ஏன்னா ஆளும் அரசு திமுக அரசு. அதனால் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு தூரம் அடக்குமுறையை கொண்டு ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஈரோடு கிழக்குக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தளவில் எந்த தேர்தலும் நம்ம புறக்கணிக்கிறது கிடையாது, எல்லா தேர்தலுமே சந்திக்கிறோம். எல்லா தேர்தலையும் உண்மையாக மக்களுக்காக நேர்மையாக நின்று உழைச்சி ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதா அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு படித்தவர்களை, நல்ல பண்பாளர்களை, ஒரு ஆசிரியர்களை அந்த காலத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இதை திராவிட மாடல் அரசு என்ன செய்யுது அப்படின்னா, இவங்க நேரடியாக மக்களை போய் சந்திச்சிட்டாங்க அப்படின்னா இதில் ஒரு தோல்வி அடைஞ்சிரும், நம்மளுடைய வாக்கு சதவீதம்லாம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால இவங்க தேர்தல் அடக்குமுறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதாவது காவல்துறை திமுக கையில் இருக்கா, இல்லை திமுக கையில் காவல்துறை இருக்கா, காவல்துறை கையில் திமுக இருக்கான்னு தெரியல. ஏன்னா காவல்துறை தன்னிச்சையாக செய்கிறாங்களா, திமுக செய்ய சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு இன்னும் புரியாமலே இருக்குது. ஏன்னா எதை எடுத்தாலும் எதுக்குமே நீங்கள் அனுமதி கிடையாது, அனுமதி தரமாட்டோம் அப்படின்னா அப்போ இது ஜனநாயக ரீதியாக நடக்கிற தேர்தல் தானே. இந்த ஜனநாயக ரீதியாக நடக்கிற தேர்தலுக்கு ஏன் நீங்கள் அனுமதி தர மாட்டேங்கிங்க? ஏன்னா இப்போ அந்த தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க கலெக்டரு, நாங்கள் எந்த கட்சியும் பாகுபாடு பார்க்குறதில்ல, எல்லா கட்சிக்குமே நாங்கள் அனுமதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லா கட்சிக்கும் அனுமதி கொடுக்குறீங்க, அப்போ நாம் தமிழர் செல்லும்போது சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறது எந்த மாதிரி முறையாக இருக்கும்? சரி, இனி வரும் காலங்கள் நம்ம பார்க்க தானே போகிறோம். இப்போ தானே தேர்தல் கிழமையை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்போ வெளியூர்காரங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாம் தமிழர் கட்சிக்காரங்க வெளியூர்காரங்க வரக்கூடாது, நீங்கள் ஒரு கட்டுப்பாடை வைக்கிறீங்க. இதே போல்
திமுக திமுக அரசு திமுக தரப்பில் இப்போ அண்ணன் நேர்மையாக சந்திப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் இருக்குது. ஏன்னா நாம் தமிழருக்கு இவ்வளோ அடக்குமுறை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் 5 பேர் தான் போகணும், 10 பேர் தான் போகணும், அதிகப்படியாக போகக்கூடாது, இல்லை உள்ளூர்காரங்க தான் போகணும், வெளியூர்காரங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி கட்டுப்பாடுகள் திமுகவுக்கு வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா கடந்த முறை வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் வேட்பாளராக நிற்கும்போது நாங்களும் அந்த தேர்தல் களத்தில் தான் நின்னோம். இதில் வந்து எண்ணற்ற வெளியூர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் தொகுதி எம்எல்ஏ உள்பட எல்லாருமே வந்து ஈரோடு கிழக்கில் வேலை பார்த்துருந்தாங்க. அதாவது ஒரு விஷயம் மட்டும் புரியாமையே இருக்குது. என்னென்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அவர்கள் என்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து அன்றையோட சரி மக்கள் பணியில் மட்டும்தான் இருக்கணும். கட்சி பணியில் வந்து அவங்க செயல்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்களோட வரி பணத்தில் எம்எல்ஏ அப்படின்னு தான் அவங்களுக்கு காரு, கோட்ரஸு, மித்த எக்ஸ்ட்ரா எல்லாமே கொடுக்குறாங்க. இதை வைத்துக்கொண்டு இவர்கள் போன முறையே வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வேலை பார்த்தாங்க. ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க எப்படி கட்சிக்கு வேலை பார்க்க முடியும்? ஒன்று தன்னோட எம்எல்ஏ பதவியோ பாராளுமன்ற உறுப்பினரோ அதை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து இந்த தொகுதியில் வேலை பார்க்கணும். அது இல்லாமல் இவங்க ஏன் இப்படி எல்லா எம்எல்ஏக்களும் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுறதுனால அந்தந்த தொகுதியில் உள்ள வேலைகளை வந்து தடைப்படும். ஆனால் இதை வந்து திமுக வந்து முழுசாக வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இன்னும் ஒரு பரிசீலனை பண்ணலாம். அதாவது கட்சியில் உங்களுக்கு ஆள் இல்லையா, எம்எல்ஏ தான் வரணுமா, அமைச்சர் தான் வரணுமா, ஏன் வேறு மற்ற கட்சிக்காரங்களே கூட்டு வரலாமே? கூட்டு வர்றது கிடையாது. இந்த எம்எல்ஏ எம்பி இவங்களை தான் மாற்றி மாற்றி கொண்டு வந்து இவங்க மக்களோட பிரதிநிதியை நீங்கள் கொண்டு போய் உங்கள் கட்சிக்கு வேலை வச்சிங்கன்னா அப்போ சம்பளம் ஃபுல்லாகவே மக்களோட காசு. அப்போ இதில் ஜனநாயகம் எங்கே இருக்குது? இது வந்து ஜனநாயக முறையான தேர்தலே கிடையாது. திமுக இந்த தேர்தலை சரியாக அணுகுமே ஆனால் ஒரு எம்எல்ஏ அந்த தேர்தல் காலத்துக்கு வரக்கூடாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வராமல் இந்த தேர்தலை சந்திப்பாங்களா? போன முறை ஈரோடு கிழக்கில் இதே சட்டமன்ற தொகுதியில் அன்னை செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி வேலை பார்த்தாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா எல்லாரையுமே வந்து பார்த்தோம்னா பட்டியில் அடைச்சி வச்சு நாங்கள் ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருந்தோம்னா இன்னொரு பக்கம் எதுக்கு வண்டியில் அடைச்சி வச்சு கூட்டு வந்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஆடு மாடுகளை கூட வண்டியில் ஏற்றுறதை வந்து நம்ம அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு வாகனம் அப்படிங்கிறது வந்து ஒரு லோடு ஏற்றுறதுக்கு தானே தவிர விலங்குகளையோ உயிரினங்களையோ ஏற்றுறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மக்களை ஒரு லாரிகளில், டாடா ஏஸ்களில் இந்த மாதிரி ஏற்றி கொண்டு போய் பட்டிகளில் அடைச்சி அவங்களுக்கு 3 வேளையும் கரிஞ்சோறும் போட்டு பகலில் இருந்தால் இவ்வளோ காசு, நைட்டு இருந்தால் இவ்வளோ காசு, நைட்டு இருந்தால் இல்லை பகலில் இருந்தால் இவ்வளோ காசு, எங்களுக்கு கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தால் இவ்வளோ காசு, அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்தால் இவ்வளோ காசு, 3 நேரமும் கரிஞ்சோறு படம். என்ன படம்? ரொம்ப அருமையான படங்கள்லாம் போட்டு காமிச்சாங்க. எல்லாம் நம்ம உதயநிதி சார் நடித்த படம் தான். சின்னவர் ரொம்ப தத்துவார்த்தமான படமெல்லாம் நிறைய நடிச்சிருக்காருல்ல. நெஞ்சுக்கு நீதி, அப்புறம் இன்னொரு படம் கழகத் தலைவர்னு, அது படமாக ட்ரெய்லரான்னு தெரியல. நான் ஒரு 2.5 மணி நேரம் போய் உட்காந்து பார்த்தேன். அது ஒரு நல்ல படம். இன்னும் 2-3 படங்கள் போட்டு காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ஒன்றுமே புரியலை. இந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு எப்படி ஓட்டு போடுறாங்க? ஒருவேளை வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு ஓட்டு போடுறாங்களோ? சரி, வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு மக்கள் ஓட்டு போடுறாங்க. சரி, இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குறானே அவன் நேர்மையாளராக இருப்பாங்களா அப்படின்னு மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஏமாற்றக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம கொடுத்த காசுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களை நம்ம ஏமாற்றலாம். நீங்கள் ஏமாற்றணும்னு நினைக்கல, மக்களாகிய நீங்கள் ஏமாற்றணும்னு நினைக்கல. ஆனால் உங்களுக்கு காசு கொடுத்து தன்னோட வாக்கை பெற்றவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க? நமக்கு என்ன சும்மாவாக ஓட்டு போட்டாங்க, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க, அப்போ இவங்க நம்ம எதுக்கு இவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் இருப்பாங்க. தற்போதும் அந்த சூழல் தான் செய்வாங்க, நடக்கும். இது வந்து உறுதியாக நடக்கும். ஏன்னா இது நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது தானே. அதனால் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எப்பயும் போல் தனித்து போட்டியிடுகிறது. இதில் நமக்கு இன்னொரு நல்வாய்ப்பாக என்னென்னா, ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட மைக் சின்னம் தான் கிடச்சிருக்கு.
அண்ணே பல சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த மைக் சின்னம் கிடச்சிருக்கு. அண்ணே கேட்ட சின்னம் வேறு, ஆனால் அது வந்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மைக் சின்னமும் நிரந்தரமான சின்னம் இல்லை அப்படின்னு தலைமை செய்திக்குறிப்பிலேயே போட்டிருக்காங்க. எதுவோ நமக்கு வந்து இப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ணி 2 நாள் ஆச்சு. 2 நாளைக்கு அப்புறமா நமக்கு சின்னம் கிடச்சிது. இல்லைன்னா நம்ம ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் அனுபவித்த மாதிரி ஒரு 7 நாள் 8 நாளுக்கு அப்புறம் சின்னம் கிடச்சி, ஏன்னா இவங்க பிரச்சாரத்துக்கு கொடுத்துருக்க நாட்களே வந்து மிக மிக குறைவு. 12 நாள் 13 நாள் என்னமோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 12 நாள் 13 நாளுக்குள்ளே நமக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்னத்தை சேர்க்கறது, புதுசாக ஒரு சின்னம் கொடுத்துருந்தாங்கன்னா கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில், இந்த இடைத்தேர்தலில் இந்த சின்னம் கிடச்சது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும்னு நம்பப்படுகிறது. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றியாக இருக்கும்னு நிச்சயம் நம்புவோம். ஏன்னா களம் அப்படி இருக்கிறது. நன்றி, வணக்கம். ராஜை தமிழா, இது தமிழ் தேசிய ஊடகம்.